எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் இருந்தாலும் இந்த சிக்கன் பிக்கலை அடிச்சுக்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் சிக்கன் பிக்கல் இருந்தால் போதும், அளவே இல்லாமல் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட ப்ராசஸுமே ரொம்ப சிம்பிள். நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிக்கல் கை கொடுக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிக்கல் செய்யறதுக்கு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்துடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை. நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் இந்த சிக்கன் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணாலே இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும். அப்போ தான் நம்மளுக்கு பிக்கல் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஊறுகாவோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது ஆயில் தான். ஸோ நான் சூஸ் பண்ணுறது அஞ்சலியோட கோல்டு ப்ரெஸ்டு நல்லெண்ணெய். ட்ரெடிஷ்னல் நல்லெண்ணெயோட அரோமா பிக்கலுக்கு ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் டேஸ்ட்டை கொடுக்கும். கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணது. ஸோ ஹெல்த் வைஸில் சேஃபர் சாய்ஸ். பேனில் 300 ml அளவுக்கு அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இப்போ இதோட சேர்த்துடலாம். சிக்கனை ஒன்ஸ் ஆட் பண்ணவுமே நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால ஆயிலும் பிரேக் டவுன் ஆகாது, உங்களுக்கு பிட்டர் டேஸ்ட்டும் கிடைக்காது. அண்ட் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பிக்கல் டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். பிக்கல் செய்கிறதுக்கு பேனில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்த அதே ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன நல்லா சூடாகவுமே ஃப்ரை பண்ணின சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருந்த பிக்கல் மசாலா. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம், பட் இந்த பிக்கலுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்லேயே நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சிக்கன் குக் ஆகிறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அவ்வளோதான், நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிக்கல் ரெடி. அஞ்சலி நல்லெண்ணெய் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.